ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைப்பழம் வந்து அல்வா செய்யலாம். வாழைப்பழத்தை வச்சு எப்படி அல்வா செய்யலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து நான் கற்பூர வாழை எடுத்துருக்கிறேன். இந்த கற்பூர வாழை வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி கற்பூர வாழை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லைன்னா சாம்பல் வாழைன்னு சொல்லுவாங்க, அந்த பழமும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து உரிச்சிக்கலாம். எல்லா தோலையும் வந்து உரித்து எடுத்துக்கின்னு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழமெல்லாம் தோல் உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பழம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி ஊற்றிக்கணும்னா நம்ம அல்வா பதத்துக்கு வராது. அதனால் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அல்வா செய்கிறதுக்கு தவா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் இது வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. முந்திரி திராட்சை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த நெய்யிலே போட்டுக்குவோம். நல்லா இந்த நெய்யிலே நல்லா வணங்கணும். இதில் தவாவில் ஒட்டாத வரணும். அந்த அளவுக்கு நம்ம அல்வா பதத்துக்கு கிண்டி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். கைவிட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிரும். அந்த மாதிரி வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே நெய் போட்டு நம்ம வந்து வணக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 15 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கிறேன். நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் இதில் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தவாவில் ஒட்டாமல் வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைங்கிற அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டதுனால என்ன பண்ணோம், லைட்டாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அல்வா பதத்துக்கு வரும். நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க, கடையில் வாங்க வேண்டாம். அல்வா எந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அதுதாங்க டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா தவாவில் ஒட்டாமல் வருது. இப்போ தான் அது பாருங்கள், இப்படி சுற்றி எடுத்தால் தவாவில் ஒட்டாமல் வரணும். இன்னமும் 2 நிமிஷம் நம்ம வணக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பதம் வரல. இன்னும் வணக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம நெய் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எல்லாமே தடவி எடுத்துக்கலாம் சுற்றி. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி நல்ல பாக்ஸில் தடவிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தவாவில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் வந்து அல்வா பதம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அல்வாவை எடுத்து அப்படியே பாக்ஸில் போட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே
முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம்.